கையாளாகாத இளைஞன் அவன். ரயில் நிலையத்தில் பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டான். ஒரு நாள் சூட் கோட் அணிந்த தொழில் அதிபர் ஒருவரிடம் போய் பிச்சை கேட்டு நின்றான். பரிவுடன் உற்று நோக்கிவிட்டு அவர் இவனிடம் கேட்டார், நீ வாங்கிக் கொண்டிருக்கிறாயே, எப்போதாவது கொடுத்திருக்கிறாயா? அதிர்ச்சி அடைந்தான் பிச்சைக்காரன். என்ன, கொடுப்பதா? நான் பிச்சைக்காரன், கொடுக்க என்னிடம் என்ன இருக்கிறது? அது சரி, கொடுக்க உன்னிடம் எதுவும் இல்லாத போது கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? புரிந்துகொள், நான் ஒரு தொழிலதிபர், வாங்கி கொடுத்துத்தான் பழக்கம். ஏதாவது கொடு, தருகிறேன். கொடுக்க ஏதுமின்றி அவன் திணறி நிற்க சொல்லிவிட்டு ரயில் ஏறிவிட்டார் அந்த தொழிலதிபர். அவரது அந்த வார்த்தைகள் அவனது இதயத்தில் இடியாய் இறங்கின. அமர்ந்து யோசிக்க ஆரம்பித்தான். தர முடியாதவனுக்கு பெறவும் தகுதியில்லை. சரி, நாளை முதல் நான் தரப்போகிறேன். எதை தருவது? யோசித்தான். மறுநாள் ரயில் நிலையம் வந்தவன் சுற்றிலும் பார்த்தான். ரயில் நிலையத்தை சுற்றி நிறைய விதவிதமான வண்ண வண்ண பூக்கள் பூத்து கிடந்தன. கேட்பாரற்று கிடந்த புறம்போக்கு பூக்கள் அவைகளை எல்லாம் சிலவற்றை பறித்தான். கலர் கலராக பறித்து கொண்டான். கையிலே வைத்து கொண்டான். பிச்சை எடுக்க கிளம்பி விட்டான். பிச்சை வாங்கும் முன் மலர் ஒன்றை கொடுத்தான். பிச்சை கேட்டான். முகம் மலர மலரை வாங்கி கொண்டவர்கள் அகம் மலர பிச்சை கொடுத்தார்கள். சில நாட்களாக இப்படி செய்தான். அது அவனுக்கு மன நிறைவாக இருந்தது, பண நிறைவாகவும் இருந்தது. 2 வாரங்கள் கழித்து அதே தொழிலதிபர் வந்தார். ரயிலுக்காக காத்திருந்தார். அவரிடம் சென்று அழகிய மலர் ஒன்றை தந்துவிட்டு கை நீட்டி நின்றான். பார்த்தவுடன் அடையாளம் கண்டு கொண்ட அவர், அடடே, நீயும் என்னை போல் வியாபாரி ஆகிவிட்டாயே, சபாஷ். பூக்களை வாங்கி கொண்டு பிச்சை கொடுத்துவிட்டு, இல்லை, பரிவர்த்தனையை தந்துவிட்டு ரயில் ஏறிவிட்டார் அவர். இப்போது அவனது உடலும் உள்ளமும் பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது. தனக்கு வாழ்வு தந்து கொண்டிருக்கும் மலர் கூட்டத்தை நோக்கி ஓடினான். கரங்கள் விரித்து மனதார கத்தினான், மலர்களே, என் மனநாத ஸ்வரங்களே, இப்போது நான் பிச்சைக்காரன் அல்ல, அவர் சொன்னபடி நான் ஒரு தொழிலதிபர். இப்படி கத்திக் கொண்டிருந்தவனை பார்த்து, பாவம், அந்த பிச்சைக்கார இளைஞன் பைத்தியமாகிவிட்டான் என்றார்கள். ஆனால் அவனோ மனதில் அந்த மந்திர சாவியை ஏந்தியபடியே அங்கிருந்து வெளியேறினான். அது முதல் அந்த நிலையத்தில் அவன் தோன்றவே இல்லை. அவசர கதியில் 5 ஆண்டுகள் ஓடி போயின. அதே ரயில் நிலையத்தில் கோட்டு சூட்டு போட்ட 2 ஆண்கள் காத்திருந்தார்கள். ஒருவர் கேட்டார், சார், என்ன தெரிகிறதா? இல்லை, தெரியவில்லை, இப்போதானே நான் உன்னை சந்திக்கிறேன். சார், நல்லா நினைவுபடுத்தி பாருங்க, நாம் சந்திக்கிறது இது 3வது தடவை. இல்லையே, நினைவில்லையே. இதற்கு முன் 2 முறை நாம் சந்தித்திருக்கிறோம். முதல் சந்திப்பிலே கொடுத்து பெறுவதே இன்பம் என்று நீங்கள் எனக்கு கற்பித்தீர்கள். 2ஆம் சந்திப்பிலே நான் ஒரு தொழிலதிபர் என்று சொல்லி என்னை எனக்கே அறிமுகப்படுத்தி வைத்தீர்கள். முதல் சந்திப்பில் இயற்கை வாழ்வு முறையை சொன்னீர்கள். 2ஆம் சந்திப்பில் மாற்ற விதையை விதைத்து எனக்குள் உணர்த்தினீர்கள். அதன் பிறகு என்னை பற்றிய எனது பார்வையே மாறிப்போனது. நான் ஒரு வணிகன் என்ற பார்வையாக என்னையே நான் மாற்றிக்கொண்டேன். மலர் வியாபாரத்தை தொடங்கி பிசினஸ்மேன் ஆகிவிட்டேன். கை நிறைய சம்பாதிக்கிறேன். மனம் நிறைய பலருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கின்றேன். ஆனால் அதை மறக்காமல் நான் கடைபிடிக்கிறேன். யாரிடமும் நான் கொடுக்கும் முன் எனக்கு கொடுக்க உன்னிடம் என்ன இருக்கிறது என்று கேட்பதை மட்டும் நான் நிறுத்துவதே இல்லை. தன்னை ஒரு பிச்சைக்காரராக கருதும் போது ஒருவர் பிச்சைக்காரரே, தன்னை ஒரு கொடையாளி என கருதும் போது அவர் கொடையாளியே. ஆம், வெள்ளத்தனையவே மலர் நீட்டம். எதுவாக நீ உன்னை எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ. மறவாதே கதைகள் 1000 மனங்களே. அன்பு கொடு, மரியாதை கொடு, மதிப்பு கொடு என்று அடுத்தவரிடம் போய் மண்டியிடும் பிச்சைக்காரராக இராதே. கேட்காமலேயே கொடுக்கும் கொடையாளியாக இரு. அன்பை கொடு, பாசத்தை கொடு, அறிவை கொடு, பணத்தை கொடு. மதிப்பும் மரியாதையும் அன்பும் அதுவாகவே உன்னிடம் வந்து சேரும்.